கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகன்னா அது வந்து திருமாவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஏறக்குறைய பல லட்சம் பேர்களை தமிழ் படுத்தியவர், ஈழ போராட்டத்தினுடைய பிதாமகன். எப்பவுமே திருமாவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு மாநாடு வந்து நடக்கும். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி மாநாடு வந்து நடத்த போகிறாங்க. தமிழ் தேசியம் இந்த காலகட்டத்தில் தேவையா? தமிழ் தேசியம் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்றது நினைக்கிறீங்களா? காந்தி இந்தியாவுக்கே சொந்தக்காரர் இல்லையா? ஆமாம். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆட்டோபயோகிராஃபி எதில் எழுதுவேன்? என்னுடைய தாய்மொழியில். நான் இந்திக்காரனை கீழே போய் நான் இந்தி படிக்க முடியுமா? இல்லை ஆங்கிலேயனை கீழே போய் நான் அடிமையா ஆங்கிலம் படிக்க முடியுமா? என்னுடைய தாய்மொழி எது? தமிழ். சாதியை யாரு தலிதா உருவாக்கினா? நாடார உருவாக்கினாரு, தேவரா உருவாக்கினாரு. உழைக்கிறவன் இந்த நாட்டில் என்ன சாதி? கீழ் சாதி. உழைக்காதவன் மேல் சாதி. அதான் திருமா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? சாதி ஒழிப்பே தமிழரை ஒண்ணுபடுத்தணும்னா, தமிழர்களை ஒண்ணுபடுத்தணும்னா என்ன பண்ணணும்? சாதியை ஒழிச்சணும். ஆகஸ்ட் 17 அவர் பிறந்த நாள், தமிழ் தேசிய மாநாடு. அதுதான் தேவை. கோயில்ல கடவுளுக்கு வைநேத்தியம் பண்ணுகிற இவன் எப்ப பறையறானா? என்னுடைய கடவுள் புத்தர் அன்பை போதித்தார், அவருதான் எனக்கு தலைவர். அம்பேத்கர் சொல்றார், நான் சொல்றேன். தங்கத்தமிழன் அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க சார், எழுச்சி மாநாடுக்காக. தமிழ் தேசியம் என்றால் தலித் தேசியம், தலித் தேசியம் வென்றால் தமிழ் தேசியம். புலிகளின் தாகம் தனி ஈழம், சிறுத்தைகளின் தாகம் மனித நேயம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எந்த பயில உரிமை கோர முடியாது. இந்த ஈழ போராட்டத்திற்கு அதான் தமிழ் தேசிய போராட்டம். அக்மார் தமிழ் தேசிய போராட்டம், கலப்படம் இல்லாத தமிழ் தேசிய போராட்டம். விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. இப்படி எத்தனை புலிகள் இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தி இருக்கான். நல்ல முதல்வர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா அவங்க கட்சி சார்பாக யாராவது கலந்துப்பாங்களா? இந்த தமிழ் தேசிய மாநாட்டுக்கு முதல்வரே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதுதான் தமிழுக்கு செய்கிற சிறப்பு. தமிழாய்ந்த தமிழராக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் தமிழ் தேசிய அரசியல் உற்று பார்க்கப்படும். மொழியை இழந்து, அடையாளத்தை இழந்து, நாட்டை இழந்து, உரிமையை இழந்து, சுயமரியாதை இழந்து, இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு தான் தமிழ் தேசிய மாநாடு. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நீங்களே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க தமிழ் தேசியத்தினுடைய பிதாமகன்னா அது வந்து திருமாவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே திருமாவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஒரு மாநாடு வந்து நடக்கும். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி மாநாடு வந்து நடத்த போகிறாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழ் தேசியம் இந்த காலகட்டத்தில் தேவையா? தமிழ் தேசியம் வந்து இன்னமும் இருக்குது அப்படின்றது நினைக்கிறீங்களா? அம்மா, உங்கள் கேள்வியே அறியாமையின் வெளிப்பாடு. நீங்கள் காந்தி அவரை கேட்கிற பொழுது என்ன சொல்கிறாரு? நான் என்னுடைய சுயசரிதையை குஜராத்தி மொழியில்தான் எழுதுவேன்கிறார். காந்தி இந்தியாவுக்கே சொந்தக்காரர் இல்லையா? ஆமாம். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆட்டோபயோகிராஃபி எதில் எழுதுவேன்? என்னுடைய தாய்மொழி. அப்போது இந்தி அவருக்கு தாய்மொழி இல்லையா? மராத்தி அவருக்கு தாய்மொழி இல்லையா? தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம், பேஜ்புரி, எத்தனை மொழி இருக்குது. என்ன சொல்கிறாரு? குஜராத்தி தான். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழி. ஏன் தந்தை மொழின்னு சொல்கிறது இல்லை? தாய் நாடு ஏன் சொல்கிறோம்? அப்போது ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு ஆணோ பெண்ணோ தாய் தான் வித்து. அப்போது தாய் மொழி, தாய் நாடு இரண்டும் சேர்ந்தது தான் தேசியம். அதுதான் கன்னடனுக்கு கன்னட தேசியம், தமிழனுக்கு தமிழ் தேசியம், மராட்டியனுக்கு மராட்டிய தேசியம். அதுதானே உலகத்தில். நான் இந்திக்காரனை கீழே போய் நான் இந்தி படிக்க முடியுமா? இல்லை ஆங்கிலேயனை கீழே போய் நான் அடிமையா ஆங்கிலம் படிக்க முடியுமா? என்னுடைய தாய்மொழி எது? தமிழ். என்னுடைய தமிழ் தேசியம் எது? என்னுடைய உற்றார் உறவினர். நீங்கள் அதை திரும்ப சொல்வார், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். சாதி எல்லாம் போனால் எல்லாம் ஒன்றாயிடுவான்.
வெட்டு குத்து தகராறு குடிச்சு கொளுத்துறதெல்லாம் இருக்காது. ஆமா. இது பார்ப்பன சதி. சாதியை யார் தலிதா உருவாக்குனா? நாடாரை உருவாக்குனாரு, தேவரை உருவாக்குனாரு. அடிமைப்படுத்துவதற்கு, உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு. நந்தனார் தான் விவசாயம் பண்ணுவான், ஐயன் சாப்பிடுவான், பாப்பான் சாப்பிடுவான். உழைக்கிறவன் இந்த நாட்டில் என்ன சாதி? கீழ் சாதி. உழைக்காதவன் மேல் சாதி. அப்போது அதான் திருமா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சாதி ஒழிப்பே தமிழரை ஒன்றுபடுத்தணும்னா, தமிழர்களை ஒன்றுபடுத்தணும்னா என்ன பண்ணணும்? சாதியை ஒழிச்சிடணும். இப்போ ஆகஸ்ட் 17 அவர் பிறந்த நாள், தமிழ் தேசிய மாநாடு, அதுதான் தேவை. ஒரு மனிதனுக்கு உணவு எப்படியோ அதை விட எது தேவை? அவனுடைய தாய்நாடு, தாய்மொழி, தமிழ் தேசியம், இன தேசியம், அவனுடைய வரலாறு எல்லாம் எங்கேருந்து தோண்டி எடுக்க முடியும்? நான் போய் தாத்தன் பாட்டம் போட்டனை போய் ஒரிசாவில் போய் தேட முடியுமா? எங்கே தேட முடியும்? ஏன் ஊரில் தான், வாழ்ந்த ஊரில் தான் தேட முடியும். அப்போது அதுதான் தமிழ் தேசியம். திராவிட தேசியம் என்பது நம்ம ஏமாற்றியது, நம்ம கொன்று குவித்தது. திராவிட தேசியம்தான். காவிரியில் ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறான் தமிழனுக்கு? எல்லாம் ஒரு தாய் பிள்ளை தான்டா, முட்டா பயலுகளை. கன்னடனும் தமிழனும் ஒன்று தானே. 2000 வருடங்களுக்கு முன்பு கன்னட மொழி இல்லை, 2000 வருடங்களுக்கு முன்பு தெலுங்கு மொழி இல்லை, 2000 வருடங்களுக்கு துளு இல்லை, மலையாளம் இல்லை. எல்லாம் எது தாய்மொழி? தமிழ் தான். நீங்கள் உலகத்திலேயே நீண்ட நீண்ட நெடிய வரலாறு உள்ள இலக்கிய சிலப்பதிகாரம். அது என்ன சொல்கிறான்? வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான். இந்த பாப்பா பாய் தான் 5000 வருஷம் சொல்கிறான். அது 50,000 வருஷம் இலக்கியம். எல்லாம் கொளுத்தி விட்டான். எல்லாம் சங்கரமடத்தில் கொடுத்து சமையல் பண்ண சொல்லிட்டான். திருக்குறளையும் சமையல் பண்ண சொல்லிட்டான். எல்லீசன்னு ஒரு வெள்ளைக்காரன் துறையிட்ட அந்த கட்டை எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. யார்? ஐதுவாச பண்டிதருடைய அப்பா தாத்தன் பழனிப்பேன் கொண்டு கொடுக்குறாரு. வெள்ளைக்காரன் துறை. வெள்ளைக்காரன் எப்போ பாப்பானதை வச்சுக்க மாட்டான். ஏன்? அவன் தயிர் சாதம் மாவுடெல்லாம் சாப்பிட மாட்டான். என்ன சாப்பிடுவான்? கறி, கோழி, ஆடு, மாடு தான் சாப்பிடுவான். நல்ல ருசியாக சமைக்கிறது யார்? இந்த தலித் தான் சமைப்பான். பார்ப்பனர்களால் தலித்தாக்கப்பட்டவன். அப்போ போய் துறை, என்னப்பா இது ஒரு நல்ல ஒரு பாருங்கள், இது அழகாக இருக்குது, அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, இது ஏதோ பெரிய, எனக்கு படிக்க தெரியாது துறை, ஆனால் இது ஏதோ பெரிய நல்ல பெரிய மனுஷன் உண்மையை சொல்லியிருக்கான் துறை, பாருங்க. அந்த ஆள் வாங்கி பார்க்குறான். அதுதான் நமக்கு கிடைச்ச திருக்குறள். எதுக்கு அதை கொடுத்தானுங்க? அடுப்பெரிக்கிறது. அப்போது நம்முடைய இலக்கியம், பண்பாடு யாரால் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டதோ அவன் தான் ஜாதியை உருவாக்குறான். நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு பறையர்கள் பறையடித்து சாயம்புட வாயான்னு கூப்பிடுவான். இப்போ நம்ம பள்ளிவாசலில் வாங்க என்ன சொல்லுவாங்க? தொழுகிறதுக்கு வாங்கன்னு அந்த தொழுகை வைப்பவர் பாங்கு சொல்லுவார், தொழுகைக்கு அழைப்பார். சர்ச்சில் பாதிரியார் என்ன பண்ணுவார்? பலி பூசை வைக்கணும் வாங்கன்னு கூப்பிடுவார். இப்படி அழைத்தவர்கள் தான் தமிழர்களில் பறையர்கள். கோயிலில் சாயம் போடுறதுக்கு பறையடித்து வாங்க ஐயா, சாயம் போடுவாங்க. இவன் எப்படியா தாழ்த்தப்பட்டவனாவா? கோயிலில் கடவுளுக்கு வைநேத்தியம் பண்ணுகிற இவன் எப்போ பறையனானா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இந்து மதத்தை ஏற்றுக்க முடியாதியா? என்னுடைய மதம் பௌத்த மதம், என்னுடைய கடவுள் புத்தர், அன்பை போதித்தார், அவரு தான் எனக்கு தலைவர். அம்பேத்கர் சொல்கிறார், நான் சொல்லலை. உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் வாசித்த உலகத்தில் 2 பிதாமகன், ஒருவர் காரல் மார்க்ஸ், இன்னொரு அம்பேத்கர். அம்பேத்கர் நமக்கு மார்க்ஸ், இந்திய மார்க்ஸ். அவர் சொல்கிறாரு, இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் கீழ் சாதி ஆயிட்டான். இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவன் சாதியை கட்டுமானம், அடிமையாக இருக்கணும், உழைக்கக்கூடாதுன்னு சொன்னவன் பூரா மேல் சாதி ஆகிட்டான். ஏற்று சண்டை பிடிச்சவன் பூரா கீழ் சாதி ஆகிட்டான். இவர் சங்கத்தமிழன் அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க சார், எழுச்சி மாநாடுக்காக. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மக்களுக்காக ஒரு வாட்டி நான் வந்து அதை படித்து காட்டிடுறேன். ஸோ அதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தமிழ் தேசியம் என்றால் என்ன? ஈழம் என்றால் சேரி, சேரி என்றால் ஈழம், புலிகள் என்றால் சிறுத்தைகள், சிறுத்தைகள் என்றால் புலிகள், தம்பி என்றால் அண்ணன், அண்ணன் என்றால் தம்பி, மேதகு என்றால் எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர் என்றால் மேதகு,
பிரபாகரன் என்றால் கரிகாலன், கரிகாலன் என்றால் திருமாவளவன். தமிழ் தேசியம் என்றால் தலித் தேசியம், தலித் தேசியம் வென்றால் தமிழ் தேசியம். புலிகளின் தாகம் தனி ஈழம், சிறுத்தைகளின் தாகம் மனித நேயம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை வந்து சொல்லியிருக்காங்க எழுச்சி மாநாடுக்காக. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவதுமா, ஈழ போராட்டத்திற்காக திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு இப்படி எந்த கட்சியும் தியாகம் பண்ணல. சிறுத்தைகள் தான் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டான். யாரும் இதை உரிமை கோர முடியாது. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எந்த பயில உரிமை கோர முடியாது. இந்த ஈழ போராட்டத்திற்கு அதான் தமிழ் தேசிய போராட்டம், அக்மார் தமிழ் தேசிய போராட்டம், கலப்படம் இல்லாத தமிழ் தேசிய போராட்டம். அங்கே சிங்களவனுக்கு அடிமையாக இருக்க முடியாது. தமிழர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும், தனி இறையாண்மை உள்ள நாடு, தன்னுடைய தலைவிதியை தானே தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு நாடு வேணும். இதுதான் தமிழ் தேசியம், தமிழ் ஈழம். நாங்களாம் எத்தனை ஆண்டு காலம் தியாகம் பண்ணியிருக்கோம். விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. இப்படி எத்தனை புலிகள் இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்தியிருக்கான், எத்தனை புலிகள் இந்த மண்ணுக்காக மரணித்திருக்கிறான். காரணம் அதுதான் அவனுக்கான தமிழ் தேசியம். இப்போ அதே தான் இப்போ சிறுத்தை இங்கே கொண்டாடுது, தமிழ் தேசிய மாநாடு. வந்தவனெல்லாம் இங்கே தமிழனை அடிமைப்படுத்துகிறான், வந்தவனெல்லாம் பட்டு பீதாம்பரத்தை விரித்து தமிழை வரவேற்கிறான். இதை தமிழனுடைய தலைவிதியை தமிழனே தீர்மானிச்சுக்கணும். 1975 கல்வி திட்டத்தை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். மாநில அரசிடம் இருந்த கல்வி கொள்கையை என் குழந்தைக்கு நான் என்னடா சொல்லிக் கொடுக்கணும், நான் தானே சொல்லிக் கொடுக்கணும், இன்னொரு மொழிக்காரன் அவன் சொல்லிக் கொடுப்பான். இந்த திராவிட இயக்கம் அதை விட்டுட்டான். அப்போது இப்போ 50 ஆண்டு காலம் கழித்து நீ குழந்தையெல்லாம் சாவுது பாருங்க. நீட் நான் டாக்டராக படிக்கிறதுக்கு நீ ஏன்டா சிலபஸ் எழுதுகிற? என் குழந்தை படிக்கிறதுக்கு டெல்லியில் இருக்கிற பாப்பா பையலுக்கு தான் சிலபஸ் எழுதுகிறான். எதில்? சிபிஎஸ்சியில். இங்கே இந்தியாவில் 4 வகையான கல்வி இருக்குது. எப்படி? புத்தக பையில் ஈயத்தட்டோட போகிற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா? காலையில் ஈயத்தட்டு, மத்தியானம் ஈயத்தட்டு. பள்ளிக்கூடம் புத்தகம் இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கு? தட்டு இருக்கு, ஈயத்தட்டு இருக்கு. இது ஒரு கல்வி இந்த அரசாங்கமே கொடுக்குது. இரண்டாவது மெட்ரிகுலேஷன் பள்ளி. அது நீங்கள் வசதி படைத்த பெற்றோர் ஷூ போட்டு, யூனிஃபார்ம் போட்டு, ஹாட் பாக்ஸில் சாப்பாடு போட்டு அதை கொண்டு போய் வேனில் கொண்டு இறக்கி விட்றான். இது மெட்ரிகுலேஷன். சிபிஎஸ்சி அதுக்கு மேலே அரசு அதிகாரி, பணம் படைத்தவன், அரசியல்வாதி, அவனுக்கு கிடைக்கக்கூடிய மத்திய கல்வி சிபிஎஸ்சி. அதுக்கு மேலே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதுக்கு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா ஃபீஸ். எவ்வளவு? 25 லட்சம். அவன் தான் நீட்டுக்கு போவான். அப்போது இதெல்லாம் ஒளிங்கடா, என்னுடைய தமிழ் வழி கல்வியை நீங்கள் படிங்கடா. இதை கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை. அதுதான் தமிழ் தேசியம். தமிழர்கள் நீங்கள் தாய்மொழியில் படிங்கடா. தாய்மொழியில் படித்தால் மட்டும்தான் அவருடைய சிந்தனை வளரும். இப்போ இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு வந்து தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்களா? முக்கியமாக இப்போ ஆட்சியில் வந்து இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க விசிகா. ஸோ நல்ல முதல்வர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னா அவங்க கட்சி சார்பாக யாராவது கலந்துப்பாங்களா? இல்லை, முதல்வருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ் தேசிய மாநாட்டுக்கு முதல்வரே கலந்து கொண்டு சிறப்பு செய்வது தான் தமிழுக்கு செய்கிற சிறப்பு. முதல்வருக்கு பல்வேறு வேலை, பல்வேறு அலுவல் இருந்தால் முதல்வருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தமிழாய்ந்த தமிழராக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டால் தமிழ் தேசிய அரசியல் உற்று பார்க்கப்படும். தமிழர்களுக்கான அரசியல் கவனம், இந்திய அளவில் கவனம் எடுக்கப்படும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா மாநில அரசை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறாங்க. சிறுத்தைகள் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம் நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு.
அதே போல் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள், அவர்களுக்கு ஷாஜகான் அமைச்சராக இருக்கார். இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது தமிழ் தேசியத்தின் மூலம்தான் திராவிட இயக்கத்தினுடைய அழிவிலிருந்து உருவானதான் தமிழ் தேசியம். திராவிடம் என்பது மொழிவாரி மாநிலமாக இருக்கிற பொழுது திராவிடம். கேரளா தனியாக போயிடுச்சு, ஆந்திரா தனியாக போயிடுச்சு, கர்நாடகா தனியாக போயிடுச்சு. சென்னை ராஜதானி பல்வேறு மாநிலமாக மொழிவழி மாநிலமாக தான் போயிருக்கு. தாய்மொழி பேசுகிறவன் தமிழ்நாடு, கன்னடம் பேசுகிறவன் கர்நாடகா, தெலுங்கு பேசுகிறவன் ஆந்திரா. அதன் பிறகு இந்த திராவிட இயக்கம் தேவையில்லை. திராவிட இயக்கம் தேவையில்லை. இது என்ன தேவை? தமிழ் தேசியம். தமிழர்களுடைய தலைவிதியை தமிழர்களே தீர்மானிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை அதிகமாக பேசிட்டு நாங்கள் ஆட்சி புரியறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர் வந்து சீமான் அவர்கள். ஸோ அவங்களுடைய கட்சிக்கு ஏன் இன்னமும் அந்த அங்கீகாரம் கிடைக்கல? மக்கள் வந்து மக்கள் ஏன் அங்கீகாரம் கொடுக்கலன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, மத்தியானம் ஒன்று. அப்போது சீமானுடைய அரசியல் வரலாறு பொய் புரட்டுக்களால் நிரப்பப்பட்டது. மக்கள் எப்பவுமே ஆதரிப்பான். ஆனால் நீங்கள் தடம் மாறுறீங்கன்னா மக்கள் மாறிடுவான். நீங்கள் விஜயகாந்த் வந்தார், 14% ஓட்டு போட்டான். இன்றைக்கி அந்த கட்சி இருக்கிறமே தெரியல. ஏன்? தன்னுடைய பாதையிலேருந்து விலகிடுச்சு. சீமான் வருகிற போது 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். பாதையில் விலகின பிறகு அது 3% போச்சு. ஆனால் தமிழ் தேசியம் அழியாது. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்காக தமிழர்களே தமிழர்களுடைய இறையாண்மை படைப்பது தான் தமிழ் தேசியம். நீங்கள் மற்ற மாநிலத்தில் நீங்கள் உயர்கல்வி வரை தாய்மொழி தான் படித்தே ஆகணும். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போகிற இங்கே தமிழே படிக்க வேண்டியதில்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அந்த மாதிரி எழுதக்கூடிய இடத்துல கண்டிப்பாக தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு பேப்பராக வந்து இருக்கும் செய்தே சார். அது ஒரு அதெல்லாம் கடைசிமா. நீங்கள் தாய்மொழியிலே ஒருத்தர் படிக்காமல் டாக்டரேட் வாங்க முடியுமா? இங்கே இது நாடா? இப்போ பாருங்கள், நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழே படிக்கலையே, தப்பாக படிக்கிறாரு. எத்தனை புலவன் தோன்றிய நாடு இது. நீங்கள் உலகத்திலேயே பெண் கவிஞர்கள் உள்ள பெரிய நாடு நம்ம நாடு தான். ஔவையார், காக்கை பாடினியார், பெண் கவிஞர்கள் தமிழ் அப்படியே நர்த்தனமாடிய நாடு இது. நம்மளுடைய நிதியமைச்சருக்கு தமிழே தெரியல. அதுதான் இப்போ இந்த தமிழ் தேசிய மாநாட்டினுடைய தேவை. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து வெளியூர்களில் வேலை செய்கிறது, வெளியூரில் இருந்து இங்கே வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கலந்து தானே இருக்கிறோம். இந்த சமயத்தில் இந்த தமிழ் தேசியம்ன்றது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படின்றது. மக்கள் தமிழை என்னைக்கும் வெறுக்க மாட்டான், தமிழை என்னைக்கும் ஒழிக்க மாட்டான். ஏன்னா மற்ற மொழிக்காரவங்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க. யார் வேணா இருக்கட்டுமா. நீங்கள் லண்டனில் 10 லட்சம் தமிழன் இருக்கான். அவனை இங்கிலீஷாக பேச தெரியுறான். உங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? வணக்கம். எப்போ வந்தீங்க? வாங்க, வணக்கம் தான் சொல்கிறான். இல்லைங்க இது ஆங்கில நாடு, ஆங்கிலத்தை தான் பேசுகிறேன் சொல்கிறான். ஃப்ரெஞ்சில் போய் ஃப்ரெஞ்சாக பேசுகிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா? ஃப்ரெஞ்சுக்காரனே ஆங்கிலம் பேசுவதில்லை. நான் ஃப்ரெஞ்சில் இருந்திருக்கேன். ஆமாம். அவனுக்கு மொழி அறிவு எவ்வளவு மொழி அறிவுன்னு பாருங்கள். அது அவன் மொழி நான் ஏன் பேசணும்? என்னுடைய மொழி ஃப்ரெஞ்சு. யார் சொல்கிறான்? ஃப்ரான்ஸில் தேசிய மொழி ஃப்ரெஞ்சுமா, அவன் ஆங்கிலமே பேசுறதில்லை. ஜப்பானில் தேசிய மொழி ஜப்பான் மொழி. ஜெர்மனில் அந்த தேசிய மொழி ஜெர்மன். இவன் தான் மொழியை இழந்து, அடையாளத்தை இழந்து, நாட்டை இழந்து, உரிமையை இழந்து, சுயமரியாதை இழந்து, இதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு தான் தமிழ் தேசிய மாநாடு. ஸோ திரும்ப அவர்களால் மறுபடியும் இது ஒரு புரட்சிகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி, வணக்கம்.